தமிழகத்துல மக்கள் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை குடுத்திருக்காங்கன்னா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 70 ஆண்டு காலமான அந்த திராவிட ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாங்க. ஏன் இந்த ஒரு ஆட்சி மாற்றத்த மக்கள் விரும்புனாங்க அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் திமுகவினுடைய இந்த 5 ஆண்டு கால ஆட்சி. கடுமையான ஊழல், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை, போதைப் புழக்கம், டாஸ்மாக், சட்ட ஒழுங்கு சீர்கேடு, தமிழகத்தை கடன்கார மாநிலமாக மாற்றிய ஒரு புகழ் பெருமை, இப்படி பல காரணங்கள் சொல்லலாம். அந்த அதிருப்தியினுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த தேர்தல் முடிவுகள் பார்க்கப்படுது. தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக ஒரு கடுமையான போட்டியை கொடுத்திருக்கிறாங்க. அவங்களுடைய நேரத்துக்கும், அவங்களுடைய உழைப்புக்கும், அவங்களுடைய தன்னம்பிக்கைக்கும் மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு, பாரதிய ஜனதா கட்சி இதுக்கப்புறமும் நிச்சயமாக மக்கள் பணியையும் களப்பணியையும் இன்னும் வேகமாக உத்வேகத்தோடு நாங்க செய்வோம் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது தோல்விங்கிறது வெற்றிக்கான ஒரு முதல் படி அப்படிங்கறத மாதிரிதான் நம்ம எப்பயுமே பார்ப்போம். இனிமேலும் அப்படிதான் நாங்க பார்ப்போம். அதனால எங்களுடைய களப்பணி, மக்கள் பணி மீண்டும் தொடரும். அதே நேரம் வாய்ப்பு மக்கள் இந்த வாட்டி தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுத்திருக்கிறாங்க. அவங்களுடைய தொண்டர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், விஜய் அவர்களுக்கும் மனமார்ந்த பாராட்டுக்கள் மற்றும் நல்வாழ்த்துக்கள். இனிமேல் இதுல இருந்து அப்படியே நின்றணுமா, ஐயோ தோல்வி ஆயிடுச்சு, இதோட முடிஞ்சிச்சு நிக்க கூடாது. இளைஞர்கள் அனைவரும் உள்ளாட்சி தேர்தலை நோக்கி பயணிக்கணும். இன்னும் அடுத்த தேர்தல் மிக விரைவில் வர இருக்கிறது. அதை நோக்கி மக்கள் பணி, களப்பணி செய்து அதுல நம்ம எப்படி வெல்லலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு மக்கள் இனிமேல் போகணும். அதை விட்டுட்டு இவங்க இப்படி ஜெயிச்சிட்டாங்க, அப்படி ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்றதுனால எந்த ஒரு பலனும் கிடையாது. எப்பயுமே அரசியலை தொலைநோக்கு பார்வையோட பாக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரே இடத்துல தங்கிடக்கூடாது. பாரதிய ஜனதா கட்சியை வழிநடத்துவதற்காக நாங்கள் எதிர்பார்க்கும் எங்களுடைய தன்னம்பிக்கை, எங்களுடைய ஒரு உத்வேகம், ஒரு எழுச்சி நிச்சயமாக எங்களை வழிநடத்தும் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு அனைத்து ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்பி ஒரு ஒற்றுமையாக ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.